அறிவிச்சிருக்கிறது வந்து அதிமுக கூட்டணிக்கு, அதாவது தேர்தலில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா? இல்லை சார், இது வந்து உங்களுக்கு புரியாம பேசுறாங்க. புரிஞ்சவங்கலாம் நம்ம பணம் தான் 2 மாதத்துக்கு கொடுக்கறதுக்கு கோடை விழான்னு கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் பயப்பட மாட்டோம். விலைவாசி உயர்வு, மின்சார உயர்வு, சொத்து வரி உயர்வு, எல்லா விலைவாசி ஏறி போச்சு. இந்த ஆட்சி இருந்தால் சரியா இருக்காதுன்னு மக்கள் முடிவு போட்டாங்க. அதிமுக முன்னாள் பொதுச்செயலாளர் சசிகலா அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்க போறதா தகவல் வருது. அவங்க ஒருவேளை வந்து என்டிஏ கூட்டணியில் சேர வந்தா அது எதுவும் ஆட்சேபம் தெரிவிப்பீங்களா, இல்லை வந்து வரவேற்பீங்களா? தெரியல தம்பி, அவங்க ஆரம்பிக்கிறாங்களா இல்லையா எதுவும் தெரியாது. ஆரம்பிச்ச பிறகு கேட்குற கேள்வியெல்லாம் இப்படி பேசுனா நாங்கள் என்ன பண்றது? ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்னு ஒரு பிரச்சாரத்தை திமுக முன்னெடுத்திருக்கு. எப்படி பாக்குறீங்க இந்த பிரச்சாரத்தை? எடப்பாடி வெல்லட்டும், தமிழ்நாடு முன்னேறட்டும் நாங்கள் வச்சிருக்கோம், அவ்வளவுதான். திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்து வந்து ஒரு சுமூகமான நிலையில் இல்லை. அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க தம்பி. அவர் எல்லாமே ஹைகமாண்ட் சொல்லிட்டாங்க. அதனால அவங்கவுங்கள பேசுவாங்க, யார் பேச எடுக்காதீங்க. ராகுல் காந்திஜி என்ன சொல்றாரோ அதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்க பேசிக்குவாங்க. கூட்டணி பத்தி நமக்கு என்ன இருக்கு? ஆட்சியில பங்குன்றது தமிழ்நாட்டில் சரி வரும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இதுவரையும் ஆட்சியில பங்குன்ற விஷயம் அதாங்க. இப்ப எடப்பாடி சொல்லிட்டாரு, அவரு திமுக தலைவர் சொல்லிட்டாரு. அது வந்து சரியா வராதுங்கிறத அவங்க சொல்றாங்க. நீங்களும் அந்த நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கீங்களா? எங்க தலைவர் சொல்றதான எங்களுக்கு. எனக்கு என்ன தனி நிலைப்பாடு, நானா கட்சி நடத்துறேன். பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை வந்து அதிமுக கிட்ட அதிகமான சீட்டுகளை கேட்பதா தகவல் வருது. அது இன்னும் அதை பத்தியெல்லாம் எதுவுமே பேசிட்டே இருக்காங்க. இப்ப திடீர்னு உடனே என்ன கேள்வி? இன்னும் நாள் இருக்குல்ல, தேர்தலே அறிவிக்கல, பரபரப்பா ஓடுது. உங்களுக்கு செய்திகள் வேணும், என்னன்னு சொல்றது? உங்களோட இந்த பிரச்சாரம் எப்படி இருக்கு சார்? அந்த விளம்பர ஆட்சி பில்ல பத்தி வந்து நீங்க வின்னா விளம்பர ஆட்சியோட அதான் மக்கள்கிட்ட போய் பில்லுகளை காமிச்சு இப்படி எல்லாம் உயர்ந்திருக்கு. உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 1500, 2000 இருந்தது, 5000, 6000 ஆயிருக்கு. அதனால எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டார். விஜயபாஸ்கர் வர்றாரா? இன்னும் வரலையா? சரி. அப்புறம் பிரதமர் இப்ப அடுத்தது 3 முறை வந்து தமிழ்நாட்டுக்கு வருகை தர இருக்கிறார். அதுல எதுவும் வேற யாரும் கட்சியில எதுவும் இணைப்பதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கு? பிரதமர் வர்றது கூட்டணிக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு. யார் வராங்கன்னு மேடையில் இருந்தாலும் தெரியும். பூரா அதிசயங்கள் தான் நடக்கும். என்னங்கிறத வெளியே சொல்ல மாட்டாங்க. எல்லாம் அப்படித்தான் இருக்கும்.